சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கலைஞர் மாதிரி எந்த ஜாதிக்கு எதிராக ஒரு குறுக்கடான ஒரு வார்த்தைகளை பேசாம எந்த ஜாதியும் அஃபண்ட் பண்ணாம தெளிவா கலைஞரோட மேம்பட்டு போறாரு. அது இவர் என்ன கலைஞர் ஸ்டாலினோட வித்தியாசமே தெரியல விஜய்க்கு. பாவம், பரிதாபம். கலைஞரோட ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகள் கிடைச்சு எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டாரு. கலைஞருக்கு எதிர்ப்பு உண்டு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு கிடையாது. இதுதான் பொசிஷன். கலைஞர் அவர்களாலே ரெண்டாவது முறை ஜெயிக்க முடியல. கலைஞரோட ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்கிறது இந்த கூமுட்டைகளுக்கு தெரியல. இந்த கூமுட்டைங்க அதை தெரியாம எழுதி கொடுக்குறாங்க. விஜயும் மைண்ட் அப்ளை பண்ணாம கூமுட்டத்தனமா இதை பேசுறாரு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூடு வந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய தஞ்சாவூர் மீட்டிங் இப்போதான் பேசி முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். குறிப்பா வழக்கம் போல 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. வழக்கம் போல பேசுற விஷயங்கள் தான் திரும்ப பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எழுந்திருக்கு. உங்களோட பார்வை என்ன சார் விஜயோட ஸ்பீச்? இப்போ அரைச்சமாவே அரைக்கிறாரு, போர் அடிக்குது. ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன அப்சர்வ் பண்ணி பார்த்தாலும் எதுவும் இல்லை. ஆனா கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கிறார், கொஞ்சம் தெளிவா இருக்கிறார். கொஞ்சம் அந்த இடத்துக்குள்ள ஒரு சகோதரர் தெளிவா இருக்கிறதுக்கு அவருக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். முன்னெல்லாம் கொஞ்சம் டென்ஷனா இதா இருப்பாரு. இதுக்கு முன்ன பேசுனது எங்க வெள்ளூர்லையா, வெள்ளூர்ல டென்ஷனா இருந்தாரு. இங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிறார் சகோதரர், அதுக்கு அவருக்கு பாராட்டு. இப்படி மற்ற மீட்டிங்கள்ல இப்படி ஒரு தெளிவான பார்வையோட பேசினா நல்லா இருக்கும். தெளிவானா எப்படி சொல்றீங்க நீங்க? என்ன பேசுறேன்னு அவர் சுயநிலையோட தான் பேசுறாரா, அவருக்கே புரிஞ்சுதான் பேசுறாரான்னு தெரியாத அளவுக்கு அவரு ஹை பிச்சில் என்னத்தையும் பேசுவாரு. அந்த ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்ததுமே அந்த ஹை பிச்சு போயிட்டு, இதுல அந்த ஹை பிச்சு இல்லை, நார்மல் பிச்சில் தான் பேசுறாரு, நிதானமாட்டம் பேசுறாரு. அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ அந்த இடத்துக்குள்ள நான் அவரை பாராட்டுறேன். பட் பேச்சில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, வழக்கமான அரைச்ச மாவு தான். அவர் என்ன கிளைம் பண்ண வர்றாரு, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு கிளைம் பண்ண வர்றாரு. இது கிளைம். இப்போ நீங்க கடைசியா சொன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள், இந்தியா டுடே, மணி, சியாமண்ணன், ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கலாம் சொன்னா தீயில மிதிச்ச மாதிரி அவ்வான்னு கதறுவாங்க. கடைசியா தமிழ்நாடு அரசியல் களம் ஸ்டாலினுக்கு சீமானுக்கு தான் போட்டி இருந்தது. அது ஒரு இடைத்தேர்தல்னு சொல்லலாம். அது சீமான் என்ன சொல்லலாம்னா, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஓடினவங்களை அடிக்கிறாரு. அவரு களத்துக்குள்ள ஏன் ஸ்டாலின் அழைத்து நீ வரல நான் நின்னமில்லாங்கிறத அவர் கிளைம் பண்றாரு. ஸோ அது ஒட்டுமொத்த தமிழகத்தின் களம் அல்ல. ஆனா அப்படி ஒரு களத்தை சீமானுக்கு அமைச்சு கொடுத்த தப்பு விஜய்க்கு இருக்குது, எடப்பாடிக்கு இருக்குது, என்டிஏ கட்சிகளுக்கும் இருக்குங்கிறதும் மறுக்க முடியாது. அவர் அதை கிளைம் பண்றதுல தப்பு இல்லை. நான் தான் போடான்னு நின்னேன், நீ ஸ்டாலினை கண்டு ஓடிட்ட கோழை, அதனால கோழை நாய்கள்ங்கிற வார்த்தையை சொல்லி அடிக்கிறாரு. விஜய் தான் அவர் குறிப்பிட்டு அடிச்சாலும் கூட எடப்பாடிக்கு பிறந்தோம், என்டிஏக்கும் பிறந்தோம், விக்ரவாண்டியில நின்றுட்டு நிற்காத என்டிஏக்கு பிறந்தோம். ஸோ சீமானுக்கு லிவரேஜ் களத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை ரவீந்திரன் துரைசாமி நேர்மையா கொடுக்குறான். ரவீந்திரன் நாடாரு சீமான நாடாருன்னு சொன்னா, நான் உண்மையா நேர்மையா கொடுக்கறது, நான் நாணயமா அதை கொடுக்குறேன். அதை பேசாதவன் தான் நேர்மையற்றவன். இது என் கருத்து. பட் நீ அதுக்குள்ள விளக்கத்தை சொல்லிக்கலாம், இது இடைத்தேர்தல் தானங்கிற சொல்லிக்கலாம், பல சொல்லிக்கலாம். ஆனா அப்படி ஒரு களம் அமைஞ்சது உண்மை. அடுத்து அமைய போகக்கூடிய களம் ஸ்டாலின் வெற்றி வீரராட்டு நம்பர் 1 நிற்பாரு. அந்த அடுத்த களத்துக்குள்ள 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் நிற்பார். 3வது இடத்துக்குள்ள களத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு. சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வளர்ந்துகிட்டு இருக்கிறார். இதுதான் நெஜ அரசியல். இந்த நெஜ அரசியலை ஒரு காகித புலி அரசியல், ஏட்டு சொரக்க அரசியல், களத்துல கால் வைக்காத விஜயை வச்சு சீமானுக்கு எதிராக ஒரு சதி திட்டத்தை தமிழ் மண்ணில் உள்ள எல்லாரும் இல்ல, பிறமொழி சமூக சகோதரர்கள் பலரும் பண்றாங்க. பெரியார விமர்சனம் பண்ணதுனால வேறு சிலரும் அதை பண்றாங்க. நான் உண்மையின் அடிப்படையில் தான் பேசுறேன், எந்த பிசுனும் இருக்காது, நான் தெளிவா பேச முடியும். தேர்தலில் சீமானுக்கு கீழே தான் விஜய் ஓட் பர்சன்டேஜ் எடுப்பாருங்களா? அவசரப்பட்டு எதுவும் நீங்க சொல்லலாம்டா. என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாருங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாத இந்தியா டுடே மணி போன்றவர்கள், தராசு சியாம் போன்றவர்கள், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள், துக்ளக் இதியா போன்றவர்கள் அறிவு நாணயம் மற்ற செயலில் ஈடுபடுறாங்கன்னு நான் சொல்றேன். நான் போக்கனாதான் இவங்களை அக்யூஸ் பண்றேன். இதில் நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவன். சீமானுக்கு சமூகம் என் சமூகம் ஒண்ணு. அவரு துக்ளக் இதியா கிறிஸ்தவ வெள்ளாளர், அவர் பிராமணர். மணி ஏதோ முதலியார் நினைக்கிறேன், ஜெயகாந்தன், நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பெரிய எழுத்தாளருக்கு ரிலேட்டிவ்னு சொல்றாங்க. அவர் இன்னொருத்தர் யாரு சொன்னேன், ரங்கராஜ் பாண்டே. அவரு அதெல்லாம் கம்யூனிட்டில அதுக்கு பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசாம நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம் இல்லையா? கண்டிப்பா சப்ஜெக்ட் வந்துடலாம் சிவா. கொஞ்சம் சுவராசியமா இருக்கட்டு, எல்லாமே மக்கள் மத்தியில பரவிட்டு, இப்ப எனக்கு எல்லாமே பின்னோட்டம் ஜாதி ரீதியா விட்டுட்டு இருக்கான்ல, அதுக்கு நான் பேசுறது தரவரோட நியாயத்தை பேசுறேன்னு சொல்றதுக்கு 4 பேர் ஆமா அவர் சொல்றது நியாயம் தானே இதுன்னு சொல்லி நாளைக்குள்ள ப்ரிடிக்ஷன் என்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறலாங்கிறத நான் பேச வர்றேன் சிவா. ப்ரிடிக்ஷன் எப்படி வேணாலும் அவங்க கண்ணோட்டத்தில் ப்ரிடிக்ட் பண்ணலாம். நடந்த விஷயத்தை மறைக்க கூடாதுங்கிறத நான் பேச வர்றேன். அப்ப நடந்த விஷயம் என்ன,
விஜய் ராகுல் தான் பார்லிமெண்ட்னு பின்னங்கால் பிரடிப்பட பார்லிமெண்ட்டுக்கு ஓடிட்டார். ராகுல் காந்தியை கண்டு பயந்து ஓடிட்டார். ராகுல் காந்தி மீறி நமக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு இவரும் கிறிஸ்டின், ராகுலும் சோனியாவுக்கு மகள்னால பார்லிமெண்ட் நமக்கு சிக்கலாகும்னு ஓடிட்டார். ஆனா சீமான் பார்லிமெண்ட்ல திமுக, அதிமுகவும் காங்கிரஸ், பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சைடில் களத்துல நின்னார். யாருக்கெல்லாம் பார்லிமெண்ட்ல போட்டி நடந்தது? திமுக அணி 39 ஜெயித்தாங்க. ஒரு 2/3 ஏரியாவில் அதிமுக 2வது வந்தாங்க. 1/3 ஏரியாவில் என்டிஏ 2வது வந்தாங்க. ஒரு எங்கேயுமே சீமான் 2வது வரல. ஆனா என்டிஏ கள்ளக்குறிச்சியில 4வது அனுப்பினார். என்டிஏ கன்னியாகுமரி, அதிமுக கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியில 4வது அனுப்பினார். கூட்டணி இல்லாம ஒருத்தர் தனிச்சு நின்று இந்த பெரிய கூட்டணியில் நின்றவங்களை 3 தொகுதிக்குள்ள 4வது அனுப்பிட்டார். அவர் 3வது தான் வந்தார். எல்லா இடமும் 4வது. கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, புதுச்சேரியில 3வது வந்தார். சோ தனிச்சு நின்று ஒருத்தன் ஒரு காசு கொடுக்காம பார்லிமெண்ட்னா விஜய் மாதிரி ராகுல் காந்தி மீறி எதுவும் நடக்காதுன்னு பின்னங்கால் பெருடிப்படி ஓடாம நின்னா ஒருத்தன் களத்துக்குள்ளங்கிறத மரியாதை கொடுக்கணும். அடுத்தாப்புல இவரு விக்கிரவாண்டியில விஜய் வந்து திண்டுக்கல் எம்ஜிஆர் மாதிரி நின்று இருக்கலாம். எம்ஜிஆரை பற்றி சொல்றீங்க, நீங்க நிக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மாட்டி விடுவோமோன்னு பயந்து ஓடிட்டீங்க. சீமான் உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னு கோனேரிக்கு இப்போ கோன்கோட்டை, கோனார் கோட்டை, தமிழங்கோட்டைன்னு நான் சொல்லும் போது ஏன்டா பிரச்சனை பண்ற, மராத்தி கோட்டை 2 பேரும் பேசாம தான் இருந்தாங்கிற மாதிரி சில இது போன்ற பல விஷயங்களை எடுத்து களத்துக்குள்ள நின்னாரு. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் ஸ்டேஷன் அங்க நடந்தது. நான் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் தான் நடக்கும்னு சொன்னேன். அடுத்தால ஈரோடு கிழக்கு, அங்க எடப்பாடி பழனிசாமி முந்தைய ஈரோடு கிழக்குல நிற்கும் போது அவருக்கு வந்து பறையர்கிட்ட 10 விழுக்காடு தான் இருந்து, அருந்ததியிட்ட 10 விழுக்காடு தான் இருந்தது. நாயுடு போன்ற சகோதரர்கள்ட்டையும், அருந்ததி சகோதரர்களையும், பிரமணி தெலுங்கு சகோதரர்கள்ட்ட 10 விழுக்காடுக்கு மேல ஒரு வாக்கு வரல. செங்குந்தர்கிட்டையும் 10 விழுக்காடு தான் வந்துன்னா சீமான் நூலோடும் வேலோடும் பிறந்த வீர மரபினர் கைகோளர் செங்குந்தர்னு சொல்லி அவர் 1 விழுக்காடுல இருந்தவர் தன்னோட பிரச்சார வலிமையால 6.3 விழுக்காடுக்கு போனதுனால இந்த 2வது நடந்த ஈரோடு கிழக்கு இதுக்குள்ள எடப்பாடி ஓடிட்டார். ஓடுனா இந்த போலீஸ் ஸ்டேஷனை சீமான் பண்ணுவாரு. இதை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். கடைசி அங்க என்ன நடந்தது? ஸ்டாலினா சீமானானு நடந்தது. அருந்ததியர் மக்கள் 100 விழுக்காடு ஸ்டாலினுக்கு போட்டுட்டாங்க. 80 விழுக்காடு கை சின்னத்துக்கு போட்டது 100 விழுக்காடு ஆக்கிட்டாங்க. நாயுடு சமூக சோதரர்கள் 100 விழுக்காடு ஸ்டாலினுக்கு போட்டுட்டாங்க. காரணம் சீமான் பேசக்கூடிய அரசியல், எடுத்து வைக்கக்கூடிய அரசியல். பழைய தேர்ந்தவர்கள் வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுங்கிற சொல்லும் போது, அருந்ததியர் பிரியாட்டிஸ்டேஷனுக்கு எதிராக நிற்கும் போது அந்த மக்கள் தெளிவா வந்து ஸ்டாலினுக்கு 100 விழுக்காடு போட்டாங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அருந்ததியர் நாயுடு சமூக மக்களும் உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க. அதே மாதிரி ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டுல 23 விழுக்காடு வாக்குகள் பறையர், செங்குந்தர் போன்ற சமூக மக்கள் ஸ்டாலினுக்கு போட்டுட்டாங்க. இந்த 2 ப்ராசஸும் நடந்திருக்கு. இது ஒண்ணுமே இல்லைன்னு இந்தியா டுடே மணி சொன்னா அது மோசடித்தனம், அறிவு நாணயமற்ற செயல். இது இல்லைன்னு சேமன் சொன்னா மோசடித்தனம், அறிவு நாணயமற்ற செயல். இது இல்லைன்னு தராசு சேம் சொன்னா அது தவறு. இது இல்லைன்னு யார் சொன்னாலும் அது தவறு. என் சகோதரர்கள் தான். நான் சொல்றதுல நியாயம் இருக்கா? அவங்க இதை மூடி மறைச்சுக்கிட்டு கில்லிங் சைலன்ஸ் போறது சரியாங்கிறத தமிழ் குரு நல்லுறவுல உள்ள நம்ம வியூவர்ஸ் கையில நான் விட்டுறேன். எதுவுமே நீங்க விஜய் பற்றி கேளுங்க. இன்றைக்கு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா சினிமா டைலாக்ல மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் தொடர்ச்சியா முதல்வர் சொல்றாரு. அந்த மாதிரிலாம் நான் சொல்லி உங்க காதல டால்டா ஊத்து விரும்பலன்றாரு. எப்படி இதெல்லாம் இருக்கிறாரு? எப்படி புரிஞ்சுக்கிறது? அது கைத்தட்டி ரசிக்கிறாங்க சினிமா மாதிரியே. அந்த கூட்டம் கைத்தட்டி ரசிக்கும். என்ன ஓட்டு கிடைக்குங்கிறது 26 தான் தெரியும். இந்த இடத்துக்குள்ளதான் விஜய் பண்ண தவறுகளை நான் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா 39 கேண்டிடேட்டா இருந்தது. கமலஹாசனை விட நீங்க சக்தி குறைஞ்சவங்க. கமலஹாசனோட கூட உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்லைங்கிறத நீங்க 24ல நிரூபிச்சிட்டீங்க. 1 ஆட்சியில பங்குன்னு சொன்னது சரியா தவறான ஒரு வீகம். விஜயகாந்த் மாதிரி போட்டா ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு வரக்கூடியவங்க முதல்ல பலத்தை நிரூபிக்கத்தான் முயற்சி பண்ணணும். நிரூபிச்சாதான் மதிப்பாங்கன்னு நான் சொன்னேன். நீங்க நிரூபிக்காம நீங்களே ஒரு ஏட்டு சொரக்கா ஓட்டு, கற்பனை ஓட்டு, காகித புலி ஓட்டு, இமாஜினரி ஓட்டை வச்சுக்கிட்டு கனவுல வாழ்றீங்க. சீமான் 8.2 எடுத்தது நிஜ உலகம். நீங்க இன்னும் கேண்டிடேட்டே போடல, களத்துக்குள்ளே வரலங்கிறது தான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு சீமானுக்கு சாதனையை நல்லிஃபை பண்ணதுக்கு ஒரு சில அறிவு நாணயமற்றவர்களை பயன்படுத்தி நீங்க செயல்பட்டு இருக்கீங்கிறது உங்க குற்றச்சாட்டு. அடுத்தால நீங்க விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போர்டா வராம போலீஸ் ஸ்டேஷனை உடைக்காம விட்டது தவறு. நீங்க நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லக்கூடிய 3 தவறுகள். 39 பார்லிமெண்ட் போடாதது, அது லெட்டர் பேடா இருந்தது தப்பு. ஆட்சியில பங்குனி பேசுனது தப்பு. பலம் நிரூபிச்சிருக்கணும் முதல்ல வரும்போது. விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராதது தப்பு. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வராதது
அன்புமணியும் எடப்பாடியும் சேர்ந்ததுல வட தமிழகம் போலரைசேஷன் ஆகும். அதுல ஸ்டாலின் அப்பர் ஹேண்டா இருக்கிறாரு. ஸ்டாலின் பிரேமலதா அம்மையார் வந்தது பெரிய பூஸ்ட். நிறைய பேருக்கு அரசியலே தெரியாம ஏசி ரூம்ல இருக்கவனுக்கு விஜயகாந்துக்கு செல்வாக்கு என்ன, பிரேமலதா அம்மையார் பிரபாகரனுக்குள்ள அந்த தாக்கம் என்ன, எவ்வளவு ஓட்டர்ஸ் அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல இவங்களுக்கு தெரியல. வட தமிழகத்துல அண்ணன் ரஜினிகாந்தே தோத்த இடத்துல ஒரு போல்டா நின்று அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கும் கேட்டு விருத்தாச்சல ஜெயித்தவர் கேப்டன் விஜயகாந்த், சுத்த வீரர் விஜயகாந்த். அவருக்கான இமேஜ் வடக்க தனியா இருக்குது. அப்ப தேமுதிக சேரும் போது போலரைசேஷன்ல எப்படி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் கிடைச்சதோ அதை முழுமைப்படுத்தி கொடுக்கும். காங்கிரஸ் எப்படி ஸ்டாலின் விடமாட்டாருங்க போது கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன் முழுமையாகுது. பறையர் சமூக ஆதரவும் இருக்குது, ப்ரோ ஒன்னியர் பண்ணுவாரு. எதிர்த்தரப்புல எடப்பாடி 10.5 கொடுத்தது வன்னியர்களின் பெருந்தலைவராட்டும். அன்புமணி 50 விழுக்காடு 50 பூத்துல மாம்பழம் அதிக ஓட்டு எடுத்தாங்க. விஜய் போலரைசேஷன் கண்டு ஓடி போயிட்டாரு. அப்ப நீ டயலாக் போடலாமே தவிர இந்த களம் போலரைசேஷன் ஆகும் போது இடம் ஸ்டாலின் வட தமிழகத்துல நிற்பாரு, 2வது இடம் அன்புமணியும் இவரு எடப்பாடி பழனிசாமி தான் 2வது இடத்துக்குள்ள வருவாங்க. இது நான் தரவுகளோட சொல்றேன். ஏன்னா சேலத்துல போய் அதிமுக பலகீனப்பட்டு நீங்க பேசுறீங்க. சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இங்கு 80ஆம் ஆண்டு எம்ஜிஆரோட செல்வாக்கான தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, 2009 ஜெயலலிதா அம்மையாரோட செல்வாக்கான தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஏன் ஸ்டாலினை விட தனிப்பட்ட முறையில் செல்வாக்கான தலைவர் ஸ்டாலின். இந்த இடத்துக்குள்ள ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் தேமுதிக பிரேமலதா அம்மையார் அவங்களை கூட்டணிக்குள்ள புத்திசாலித்தனமா கொண்டு வந்திருக்கிறார். சோ இங்க நடக்க போறது இந்த இதுதான். இதுக்கடையில சீமான் களத்துக்குள்ள நின்னதுனால அவர் தாக்கு பிடிக்க முடியும். அவர் சில அரசியல் பண்றாரு, வீரப்பனை வச்சு பண்றாரு, கோனாரை வச்சு பண்றாரு, பறையர்களை வச்சு பண்றாரு, செங்குந்தர்களை வச்சு பண்றாரு. ஏதோ போலரைசேஷனை உடைச்சி சில விஷயங்களை பண்ணணும்னு அவரு அதிமுக பலகீனப்படுத்தி பண்ணணும்னு ஏன் ஜெயகுரு வன்னியர் சங்க தலைவரா இருந்த அவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சு உள்ள களத்துக்குள்ள புகுந்து கேண்டிடேட்டை போட்டு வீரப்பனுக்கு மகள் வித்யாராணி அவங்களை கேண்டிடேட் போட்டு எப்படியாவது போலரைசேஷனை உடைச்சு இந்த 2 ஒரு கடையில நம்ம ஏறி போகணும்னு அவர் முயற்சி பண்றாரு. நீங்க இங்க இந்த போலரைசேஷன் வருங்கிற அரசியல் தெரியாம புரியாம வெளியே வெத்து டயலாக்கு வெறுமனே பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த 70 வன்னியர் பறையர் டாமினேட் தொகுதிக்குள்ள விஜய்க்கு பிக்கப்பே ஆகாது, நான் ஸ்டார்டரா போயிருவாரு, ஏறி போகவே முடியாது. இதுதான் விஜய்க்கு நிலைமை. இந்த நிலைமையை வச்சுக்கிட்டு களத்துக்குள்ள வராம வெறும் டயலாக விஜய் பேசிட்டு இருக்காருங்கிற சொல்றதுக்கு தான் களம் எப்படி இருந்தங்கிற வரலாற்றோட நான் சொன்னேன். பொறுமையா அதை கேட்டதுக்கு சிவாவுக்கு நன்றி. திமுக அதிமுக தான் போட்டி தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு. ஒண்ணு நீங்க வரணும், இல்ல நான் வரணும். விஜய் புதுசா வந்துட்டான், அவனுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறத பார்த்து 2 கட்சியால ஏத்துக்க முடியல இல்லையா? அப்படி இல்ல. அவர் சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்னா இந்த இதை உடைச்சிருக்கலாம். ஏன்னா சீமான் 1.1 இருந்தவர் 8.2க்கு வர்றது எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான் வராரு. மக்கள் சும்மா ஓட்டு போட மாட்டான், கவனமா தான் ஓட்டு போடுவான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுக 2 ஜாதி கட்சியா போயிட்டு, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா இருக்கும்போது பிராமணர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர். எப்பா திராவிட இயக்க சகோதரர்களே, பிராமணர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவர். எப்பா பிராமண சமூக சகோதரர்களே, உங்க ஜாதிக்கு எதிர்ப்பு கிடையாது. நீங்க ஊடகத்திலையும் கமலாலயத்திலையும் போஸ்ட் ஆபீஸில் எதிர்ப்பெல்லாம் ஒட்டுமொத்த தமிழக எதிர்ப்பு கிடையாது. சோ காஸ்ட் நியூட்ரல் தலைவரான ஜெயலலிதா போற பிறகு இன்னைக்கு நம்ம கூட ஒரே காஸ்ட் நியூட்ரல் லீடர்ங்கிற லெவல்ல மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறார். அவர் ஜாதியிலையும் இசைவேளாளர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒருத்தராட்டி இவர் வந்துட்டாருன்னா ஒரு ஜாதி ஆதிக்கம் வந்துடும் யாருக்கும் அச்சம் இல்லை. அவரோட நடவடிக்கைகளும் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராட்டு கலைஞர் மாதிரி எந்த ஜாதிக்கு எதிராக ஒரு குறுக்கடான ஒரு வார்த்தைகளை பேசாம எந்த ஜாதியும் அஃபண்ட் பண்ணாம தெளிவா கலைஞரோட மேம்பட்டு போறாரு. அது இவர் என்ன கலைஞர் ஸ்டாலினோட வித்தியாசமே தெரியல விஜய்க்கு. பாவம் பரிதாபம். கலைஞரோட ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகள் கிடைச்சு எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டாரு. கலைஞருக்கு எதிர்ப்பு உண்டு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு கிடையாது. இதுதான் பொசிஷன். அப்ப ஸ்டாலினுக்கு எதிர்ப்புங்கிறது லிமிடெட் எதிர்ப்பு தான். அன்புமணி ஆதரிச்ச மக்கள் மத்தியில எல்லா வன்னியர்க்கும் இல்ல மட்டும் ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிற லெவல்ல ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரலாட்டு அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஆட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷன் வருது. ஆனானப்பட்ட கலைஞர் அவர்களாலேயே 2வது முறை ஜெயிக்க முடியல. கலைஞரோட ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஆயிட்டாங்கிறது இந்த கூமுட்டைகளுக்கு தெரியல. இந்த கூமுட்டைங்க அதை தெரியாம எழுதி கொடுக்குறாங்க. விஜயும் மைண்ட் அப்ளை பண்ணாம கூமுட்டத்தனமா இதை பேசுறாரு. நான் என்ன நீ ஃபாலோ பண்ற தம்பி விஜய், புள்ளி வர புள்ளின்னு என்ன நக்கல் பண்ற. எத்தனை இதுல சொல்லிட்டேன், கலைஞரை தாண்டி போயிட்டாரு ஸ்டாலின்ங்கிறத. அப்போ கலைஞர் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் தந்தை காமராஜன் சொல்லி இருக்கிறாரா? ஸ்டாலின் சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. அதனாலதான் நீ பிசி பல பிசி சமூகங்களுக்கு முக்குலத்தோர்
யாதவர் வன்னியர்கள்லாம் வளர்ச்சி காரணம் காமராஜர் தான். அதை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்றாரு. கலைஞர் புழுங்குவாரு. என்னைக்காவது சொல்லி இருக்கிறாரா லெட்டர் பேட வச்சு திராவிட இயக்கம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லுவார். நீ கூட சோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் பொறுத்தவரையில ஸ்டாலினுக்கு பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். தியாகி இமானுவேல் சேர்னால மதிச்சு செயல்படுறாரு. பிராமணர்களை ஸ்டாலின் எதுக்கல்ல, பிராமணர்களை ஸ்டாலின் எதுக்கல்ல, கௌரவமான பிராமணர்களுக்கு அது தெரியும். கலைஞர் இதுல இருந்து ஸ்டாலின் மாறுபட்டு நிற்கிறாரு. இந்து விரோத பேச்சுகள் கலைஞர்கிட்ட இருக்கும், ஸ்டாலின் இல்ல. இது உண்மை. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சிஎம் வருவாருன்னு சொல்லும் போது என் அளவு ஸ்டாலின் வருஷம் ஒண்ணு கிடையாது. இப்ப நியாயமான விஷயங்களை சொல்லும் போது ஸ்டாலினை பற்றிய மெரிட்டை தான் நான் சொல்றேன். எடப்பாடிக்கு நான் வன்னியர் மத்தியில எதிர்ப்பு இருக்கு, எடப்பாடிக்கு நான் வெள்ளாளர் கொன்ற மத்தியில எதிர்ப்பு இருக்கு, எடப்பாடிக்கு நான் முக்குலத்தோர் மத்தியில கடும் எதிர்ப்பு இருக்கு. அதே வேளை எடப்பாடிக்கு வன்னியர் மத்தியில பெரிய ஆதரவு இருக்கு. எடப்பாடிக்கு வெள்ளாளர் கொன்ற அவர் ஜாதி, வெள்ளாளர் கொன்ற மத்தியில தான் விஜய்க்கு 2 விழுக்காடு ஆதரவு கூட இல்ல. அவரை சுத்தியும் வெள்ளாளர் கொன்றல் தான் இருக்காங்க. எப்படி சொல்றீங்க நீங்க உறுதியா சொல்ல முடியும்? 2% ஆதரவு எத்தனை வருதுங்கிறது ரிசல்ட்ல தான் தெரியும். எனக்கு சொல்ல முடியும் தெரியும். கள ஆய்வுல இருந்து எனக்கு சொன்னவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்க இந்த லெவல்ல தான் இருக்காங்க. பொலிட்டிக்கலா தங்கள் அதிகாரத்துக்கு எது கெயின் அவங்க இருக்காங்கிறதான் சொல்றாங்க. நான் சர்வேயை நான் திட்டி பேசக்கூடியவன், இந்த சர்வே மட்டும் எடுத்து பேசக்கூடாதுங்கிற சிவாவுக்கு கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதுவும் ரிசல்ட்ல தான் தெரியும். என்னோட பார்வையா இதை நான் வைக்கிறேன். அவங்க அதிகாரம் நமக்கு யார் வந்த அதிகாரம்னு லெவல்ல அவங்க இருக்கிறாங்கிறதா எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். ஏன்னா ஓகே எடப்பாடிக்கு அவங்ககிட்ட ஆதரவு இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, அது இருக்கு. நான் போய் சொன்னேன் ஈரோடு கிழக்குல வரலாம்னா அவரு தூத்துக்குடி முஸ்லிம்பட்டி வந்தா டெபாசிட் இழந்திருப்பாருன்னு சொன்னேன். இழந்தாரா இல்லையா? இழந்தாரா இல்லையா? நாடா 3 தொகுதியும் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். இழந்தாரா இல்லையா? அதை சொல்லக்கூடிய நான் தானே இங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் ஸ்டாலினோட பெரிய தலைவரா சேலம் விழுப்புரம் சிவபுரத்தில் இருக்காருங்க. உண்மையை சொல்றேன். அந்த அடிப்படையில் என்னோட ஒரு அசஸ்மெண்டா தான் சொல்றேன். சர்வே துறத்துக்கு போடுங்க, என்னோட அசஸ்மெண்ட் அதை எடுத்துடுங்க. சோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினும் எடப்பாடியை தான் பெரிய போட்டியாளராக கருதுறாரு. எடப்பாடி அன்புமணிக்கு எதிராக தான் தேமுதிகவை சேர்க்கிறாரு. முட்டாள்தனமா விஜய்க்கு எதிராக சேர்க்கிறாருன்னு சொன்னா நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், நான் உண்டு, நான் உண்டு, நான் உண்டு நீயே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? இப்ப இந்த விஜயோட இந்த கருத்துக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது ஆதரிச்சு பேசுவாங்களா? இப்ப தினகரன் மதிச்சோம், டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டினாரு. செயல்ல என்ன பண்றாரு? உண்மையான போட்டி எடப்பாடிக்கும், எடப்பாடி பிளஸ் என்டிஏ தான் ஸ்டாலினுக்கு அடுத்த லெவல்ல இருக்காருன்னு சொல்லி அவரே அங்க போயிட்டாரா இல்லையா? ஓபிஎஸ் விஜய் கூட போறாருன்னாங்க. ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாரு, ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அவர் அங்க போய் சேர்ந்துட்டாரா இல்லையா? நீங்க சொல்றதுக்கு யார் டேக்கர்ஸ் இருக்கிறாங்க? கடை விரித்தியம் கொள்வார் இல்லை. நீங்க ப்ரொமோட் பண்ணி பிராண்டிங் பண்ணதை வச்சு 4 பேர் பேசிட்டு இருப்பான் டிவிகே டிஎம்கேன்னு. அது உங்க கிளைம். நான் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு நீங்க கிளைம் பண்றதுல தப்பு இல்ல. ஏன் நாங்க தான் ஆட்சி பிடிக்கணும் கிளைம் பண்ணலாமா? இதோட பெரிய கிளைமா இருக்கலாமே. அவரே சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வருவோம், வந்தோட எல்லாம் பார்த்துவோம் சொல்றாரு. தப்பு இல்ல, உறுதியா இருக்காரு. தப்பு இல்ல, அது தப்பே இல்ல. அது தமிழ் தேசிய ஆட்சி வரும்போதுதான் டாஸ்மார்க் மூடப்படும், தமிழ் பேசிய ஆட்சி வரும் தான் இலவசங்கள் ஒழிக்கப்படும் எல்லாரும் சொல்றது தானே அது. சோ சீமான் அதுல இஷ்யூ பெஸ்டா அதை சொல்றாரு. இவரு வெறும் வார்த்தையில சொல்றாரு. சீமான் நான் ஆட்சிக்கு வந்துதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும்னு சொல்றாரு. மலையாளி வேணும், மலையாளிகளை எவ்வளவு தெரிஞ்சிருந்ததுக்காக ஜாதிவாரி கணக்கு நடத்தலன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு. சீமான் கொஞ்சம் மைக்ரோவா போய் சொல்றாரு. இவர் 19 ரூபா சும்மா கிளைம் பண்ணிட்டு போறாரு. சீமான் 214 கேண்டிடேட் போட்டுட்டாரு. சமூக நீதி அடிப்படையில் வண்ணார் நாவிதர் பேர்களை வேட்பாளரை போட்டுட்டாரு. முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம திராவிட இயக்கங்கள் இந்த சமூகங்களுக்கு முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா வண்ணார் நாவிதர் பேவர் போன்ற சமூகங்கள் எழுச்சியை காலி பண்ணிட்டாங்கன்னு எம்ஜிஆர் மலையாளின்னு அடிக்கிறார். அப்போ உங்களை விட உறுதியா நின்று சீமான் அந்த களத்துக்குள்ள ஆடுறாரு. நீங்க என்ன பேசுறீங்களோ, வார்த்தை ஜாலம் பண்றீங்களோ அதற்கு செயல் வடிவம் சீமான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்படிதான் கமலஹாசனுக்கு வார்த்தைக்கு செயல் வடிவம் சீமான் கொடுத்ததுனால ஒரு படிப்படியா ஜம்பாய் எழுப்பிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்திலும் விஜய் கொடுக்கக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் ரியல் ஓட்டா சீமானுக்கு வரும். ஏன்னா நீங்க 214 கேண்டிடேட் போட்டுட மாட்டீங்க. கேண்டிடேட் இல்ல, ஸ்ட்ராட்டஜி இல்ல. இப்போ விவசாயிக்கு அதோட நிறைய விஷயங்கள் பேசுறாரு. சின்னம் கூட பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயம் தான் சீமான் அவர்களுக்கு கடந்த தேர்தல்கள்ல நான் எனக்கு அடுத்த ஜென்மத்து மேல நம்பிக்கை இல்லை, மறுபிறவி இருந்தா நான் விவசாய பிறப்பேன்னு சொல்றாரு இல்லையா விஜய்? இது விவசாயிகளுக்கு முக்கியத்துவத்தை விஜய் சொல்லி இந்த அளவுக்கு பேசுறது விவசாயிகளுக்கு பெருமை தான். நம்ம எல்லாமே அதை குறை சொல்லலாம். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை, விவசாயத்தின் முக்கியத்துவத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரவேற்கத்தக்கது. ஏன் அவர் எல்லாத்திலுமே நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம்.
என்ன பிரச்சனைனா உங்ககிட்ட 214 கேண்டிடேட் இல்லை, உங்ககிட்ட பல இஷ்யூஸுக்கு கிளியர் கட் பதில் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஜனநாயக விஷயத்துல நீங்க கோலங்கிறதும் நீங்க சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சோதிங்கிறதும் பழைய விஷயங்களையும் பொருத்தி பார்த்து நான் நிரூபித்தேன். ஆர்டி டீம் நிரூபித்தோம், எங்க குரூப் நிரூபித்தோம், இதுல நாங்க காலரை தூக்கி விட்டு நாங்க தான் நிறுவனங்கிறத கிளைம் பண்றோம், அதுக்கு ஆதாரமும் சொல்றோம். இது அரசியலை கூர்ந்து பார்க்கவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். 8ஆம் தேதியே சொன்னோம், உங்க ஜனநாயகம் படம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாங்க எங்க டீம் நாடார் டீம் நண்பர்கள் பலர் எல்லாருமே ஆர்டி டீம்ல உள்ளவங்க, மற்ற ஜாதி இருக்கிறாங்க, வன்னியர் பிராமணர்கள்லாம் இருக்கிறாங்க. எங்க டீம் ஒரு இது அரசியல் பண்ணி முடிச்சது மாதிரி சத்திரன் குருமூர்த்தி போனவங்க கருத்து கூட எடுபடாம, சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னது கூட எடுபடாம, மோடி கிட்ட ராகுல் காந்திக்கு ஆதரவாளரான நடராஜன் சசிகலா விடக்கூடாதுங்கிற அந்த இதுல நாங்க வெற்றி பெற்றது மாதிரி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, எங்க பொன்னார் உட்பட எல்லாரையும் மீறி நாங்க எங்க கருத்து மோடி கிட்ட வெற்றி பெற்றது மாதிரி, இப்பவும் கவர்னர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு, பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, உங்களுக்கு லெட்டர் பேட் கட்சிக்கு டீ பார்ட்டிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, உங்களால தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் நடத்த முடியாதுன்னு இதுவரை நடத்தல, நீங்க நடத்த முடியாதுங்கிறதுக்காக எடப்பாடி நடத்திடுவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டாலினுக்கு போட்டியா இருக்கக்கூடிய எடப்பாடியால நடத்திட முடியும். நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவும் களத்துல உள்ள விஷயங்களை சொல்லுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அப்போ நீங்க கவர்னர் பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு மனு கொடுத்து பப்ளிசிட்டி தேடி போனீங்க, அதுக்கு கவர்னர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவர்னர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு. அந்த கவர்னர் அடுத்து உங்களை ஹேமமாலினி கமிட்டி உங்களுக்காக போடப்பட்டது கரூர் சம்பவத்துல. அடுத்து நயினார் நாகேந்திரன் உங்களை எம்ஜிஆர் மாதிரி பேசினாரு, தமிழிசை அம்மையார் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. ஆரம்பத்துல ஐயா என்னோட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக பாஜகவின் முகமான அண்ணாமலையை உங்களை ஆதரிச்சு பேசினாரு. அடுத்து பாஜக சார்பான வலதுசாரி யூடியூபர்ஸ் எல்லாம் உங்களை ஸ்டாலினுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க எல்லாம் தங்க ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்தையும் குரோதத்தையும் உங்களை தூக்கி பேசினாங்க. அத்தனை பேர் கருத்தையும் மீறி நாம டிக்ளேர் பண்ணி சசிகலா அம்மையார் விஷயத்துல நடந்தின மாதிரி உங்க விஷயத்துல நடத்திட்டோமா இல்லையா? நண்பர் ஜோசப் விஜய் அவர்களே, ஜனநாயகம் படம் காலி ஆயிரும், விடமாட்டாங்க, அவுக்கு தான் சொன்னமா இல்லையா? அன்னைக்கு நீ செய்தியில சொல்லும் போதே ஒரு ஷோ தான் ஓடாது, அடுத்த ஷோ ஓடுலாம் சொன்னாங்க. இவ்வளவு ஆதரவு உங்களுக்கு பாஜக வலயத்துல இருக்கும் போது நாங்க அதை தட்டி தூக்கிட்டோம்னா நாங்க மோடி கிட்ட உங்களை பற்றி என்லைட்டன் பண்ணிட்டோம். நீங்க தாய் நாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடியை தீய சக்தி, கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. ஊழல், அராஜக, வாரிசு அரசியல் ராகுல் காந்தியை தூய சக்தின்னு சொல்றீங்க. அது ராகுல் காந்தி அரசுக்கு அறிக்கை விடுறீங்க, அடிச்சு தகர்த்துட்டோம். இவ்வளவுக்குள்ள அடிச்சு தகர்த்த பிறகும் அடிபட்டுக்கிட்டும் நாங்க பிரைடா கிளைம் பண்றோம், சொல்லிதான் அடிச்சோம். ஜோசப் விஜய், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனா ரெட்டிகாரு அந்த அடியை வாங்கிக்கிட்டு பதில் சொல்ல முடியாம நீங்க ஏதோ அரசல் புரசலா ஸ்டாலின் எதிர்த்தாரு ஜனநாயகத்தை. ஸ்டாலின் ஜனநாயகத்தை மட்டும் எதுக்கல்ல. நீங்க சொல்றீங்க மோடி அவர்கள் விஜய் அவர்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி தூய சக்தி சொல்லிட்டாரு. ஸ்டாலின் அவர்களும் இதே தானே சொல்றாரு. ஆனா நீங்க விஜய் அவர்கள் எதிர்க்கிறவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களை எங்கேயும் போய் பேச மாட்டீங்க. இது முரண்பாடா இருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? கண்டிப்பா சிவா கேட்டது 100க்கு 100 உண்மை. ஸ்டாலின் பழைய எதிரி தான். என்னைக்கு அவரு காங்கிரஸ் கலத்தி விட்டுட்டாரோ எங்க ஆளு அவர் கலத்தி விட மாட்டாரு, இன்னைக்கு கூட கலத்தி விட மாட்டாரு. அதைத்தான் நான் சொல்றேன். ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பலங்க தான் சொல்றேன். ஸ்டாலினால காங்கிரஸ் இங்க 10 MD பெற்றுட்டு இருக்கனாலதான் எங்களுக்கு ஸ்டாலினால பிரச்சனை. மற்றபடி திமுக 99ல இந்த ஆட்சியை கவிழ்த்து இன்ஸ்டபிலிட்டியை ஜெயலலிதா கொண்டு வரும்போது கூட தான் நம்ம கட்சி தான். மோடியும் அதைத்தான் பாக்குறாரு. அதனாலதான் எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வரின் மகன் என்பதனால ஸ்டாலின் கைதினாரு. வெத்து வெட்டு செல்லாத நோட்டு, பலம் தெரியாத 0% விஜயும், நாங்க வெறுக்கக்கூடிய வாரிசு அரசியலுக்கு முழு உருவமான காங்கிரசுக்கு, எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரசுக்கு, ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட் எய்த்து ஒர்க் பண்ணி நாட்டுல அரசியல் நியாயங்கள் எல்லாம் தூரத்துக்கு கண்ணியத்தெல்லாம் தூரத்துக்கு போட்ட காங்கிரசுக்கு, ராணுவ தடவாளர் போபர்ஸ்ல ஊழல் பண்ண காங்கிரசுக்கு, ஒரு கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் இல்லாத காங்கிரசுக்கு 10 MB சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, 40 MB அந்த அணி கொடுக்கக்கூடிய ஜெயிக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் பலமா இருக்கிறாரு. எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் காங்கிரஸ் 29 கலத்தி விட்டா போதுங்கிற லெவல்ல தான் ஸ்டாலின் நாங்க அணுகிறோம். நான் வெளிப்படையா சொல்லிட்டு தான் அதை சொல்றேன். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் எதிரியே தவிர ஸ்டாலின் எதிரி அல்ல. காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரி. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே 29ல கண்டிப்பா ஸ்டாலின், விஜய், ராகுல் இருப்பீங்க.
அல்லது எடப்பாடி விஜய் ராகுல் இருப்பீங்க. எப்படி போனாலும் விஜய்ங்கிற ஜோக்கர் வந்து 29ல ராகுலுக்கு எதிராக தான் இருக்கக்கூடிய ஒரு ஜோக்கர். அவர் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். நீங்க வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வரும்போது உங்களை கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு பின்னி போட்டுறணும். 26ல நீங்க போர்ஸ் ஆனா 29ல மோடிக்கு அது எதிராக போகும். அது ஸ்டாலின் கூட சேர்ந்து எதிராக போகும் அல்லது எடப்பாடி கூட சேர்ந்து எதிராக போகும்னு போர் சைட்டோட கிறிஸ்தவ மதவெறியோட பணமும் வாங்கிக்கிட்டு கிறிஸ்தவ மதவெறியோட இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை விட, ஜோசப் விஜயோட, கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜோசப் விஜயோட உண்மையா உணர்வா மோடிக்காக உணர்வுபூர்வமா அறிவுபூர்வமா இருக்கக்கூடிய நாங்க சசிகலா அம்மையாருனாலும் சரி, விஜய்னாலும் சரி, மோடிக்கு எது லாபம் எது நஷ்டங்கிறத வேற யாரை விட எங்களுக்கு தெளிவா சொல்ல தெரியும். மோடியை நீச்சுன்னு சொன்னா இந்திரா காந்திக்கு பேத்தி பிரியங்கா காந்தியை லீச்சு எச்சிபன் பண்ணின்னு பதிலடி கொடுக்கிறது நாங்க தான் தமிழ் மண்ணில் கொடுக்கணும்னு சொல்லும் போது மோடிக்கான ஒரு அரசியலா தான் 29ல மோடிக்கு இவர் இடைஞ்சல் பண்ணுவாரு. இப்பவே இவர் அடிச்சு தோஷம் பண்ணணுங்கிறதான் எங்க ஆலோசனையா இருந்து அத்தனை பேரையும் மீறி மோடி எங்களை கேட்டுக்கிட்டாருன்னா நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம். மோடிக்கு விசுவாசமா இருந்து மோடியோட வெற்றி தான் எங்க எண்ணம் ஓட்டோம்னு இருக்கிறோம்னு அவருக்கு தெரியுது. ஸ்டாலின் எங்களை பொறுத்தவரை காங்கிரஸை தூக்கி சுமக்கிறனால தான் எதிரி. மற்றபடி ஸ்டாலினை பெரிய எதிரியா சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள திமுகவுக்கு எதிரான அணியில என்டிஏ இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எதிரான கொள்கைகளையும் கோட்பாடுன்னு சொல்லிதான் பாஜக களமிட வேண்டியது இருக்குங்கிறது உண்மை. ஜனநாயக விஷயத்தை பத்தி இன்னைக்கு முதல் முறையா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. எங்க எழுத்து பேசிடுவாருன்னு பார்த்தோன்னா பாஜக எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா பாஜக விமர்சனம் பண்ண ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்லிட்டு அதே வேலை வந்து சும்மா மேம்போக்கா ஏதோ விமர்சனம் மட்டும் போயிட்டாரு சொல்றாரு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பாஜக அப்ரோச் பண்றதாட்ட என் தம்பி சொன்னான். என் டீம்ல உள்ள முக்கியமான என் தம்பி கண்ணன், RSS காரன் என் கண்ணன், என் தம்பி முக்கியமா சொன்னான். அப்ப என் தம்பியை பொறுத்தளவுல அவரு என்னோட உணர்வு கொண்டவர் தான். சசிகலா அம்மையாருக்கு எதிராக டெல்லியில 7 முறை ஜவடேகர், சுரேஷ் பிரபு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணவர், பெரிய ஆர்கனைசர். இன்னைக்கு அவன் சொல்றான்னா அந்த கருத்துல அந்த இதுல பொய்யான கருத்தா இருக்காது. நம்ம மோடி கிட்ட என்ன சொல்றோம், படம் ரிலீஸ் பண்றதுக்கா இல்லைன்னா தேர்தலுக்கு அப்போஸ் பண்றாங்க எப்படி எடுத்து, அதாவது வந்து நம்ம வந்து இவர் நம்பகத்தன்மையற்றவர், எடப்பாடிக்கே அல்வா கொடுத்தவர், மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடிக்கே அல்வா கொடுத்தவர். புலி படம் தோல்வி அடைஞ்சது பிறகு ரஜினி கமல் இருக்கும் போது ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு வந்தவர். தனக்கு பின்னடைவுன்னா உன்ன காட்டுவாரு. இது சர்க்கார் படத்துல அடிச்சு தோஷம் பண்ண பிறகு அவரு எதுவுமே பேசாம இருந்துவிட்டு படம் எல்லாம் ஓடி முடிஞ்ச பிறகு இன்னொரு படம் வரும்போது எடப்பாடிக்கு எதிராக விமர்சனம் பண்ணவர். ஜெயலலிதா தலைவா படத்தை அடிச்சுட்டு இருக்கும்போது கைகட்டி அம்மா தாயேன்னு சொன்னவர். அதற்கு முன்னாடி டைம் டு லீடுன்னு ஜெயலலிதாவையே அணில் போல உதவிதாட்டு டைம் டு லீடுன்னு ஜெயலலிதாவை உரசி பார்த்தவர். அடிச்சு நொறுக்கின பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை அரசியலே பேசாதவர். இப்படி இருக்க கேரக்டர் ரிடியூசிங் கிரேசி தெளிவா தெரிஞ்சவங்க. இப்ப எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்துகிட்டு ஒரு அரசியல் சக்தியா 26ல ஆயிட்டு 29ல மோடியை வீழ்த்தணும்னு கேரளால பிரச்சாரம் பண்ணுவாரு, தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணுவாரு, எல்லா வித்தைகளையும் காட்டுவாருங்கும் போது அலர்ட்டா இருக்கணும். இவரை இப்படியே அடிச்சு நொறுக்கணும். அல்லது நீங்க 29ல போல்ஸ் ஆயிடுங்க. 26ல போல்ஸ் ஆனீங்கன்னா அது 29ல ராகுலுக்கு பயன்படும். அப்ப நாங்க இங்க 20 சீட்டாவது குறைஞ்சபட்சம் 29ல வரணும், கேரளாவில் ஒரு 5 சீட்டாவது வரணுங்கிறதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். நானே மோடி கிட்ட என்ன எம்பவர் பண்ணுனா ஆட்டிங்களையும் திருவனந்தபுரத்தையும் ஜெயித்து காட்டித்தாரேன். நாடார்கள் ஓட்டு, இந்த நாடார்கள் ஓட்டை நம்ம கவனிக்கல, ஒட்டுமொத்த நாடார்கள் ஓட்டே ஓரளவு என்னால வாங்கி தர முடியும்னு மோடி கிட்ட 2 சீட்டுக்காக நான் என்ன எம்பவர் பண்ணுங்கிற கேள்வி இதை கூட மோடி கிட்ட நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லும் போது அங்க 5 சீட்டு எதிர்பார்க்கிறோம், இங்க 20 சீட்டு குறையாம எதிர்பார்க்கிறோம். அப்போ இவரு 25 சீட்டு ரொம்ப முக்கியம் 29ல. ஏன்னா 240 தான் இப்ப வந்திருக்கு. அப்போ இவரு ராகுல் காந்திக்காக, சோனியாவுக்காக, இத்தாலிய கத்தோலிக்க பின்பலத்தோட, இன்டர்நேஷனல் பின்பலத்தோட ஒரு சதி திட்டத்தோட வாராருன்னு சொல்லும் போது அந்த சதியை கண்டுபிடிச்சு மோடி கிட்ட சொன்னோம்னா மற்றவங்களோட மற்ற பாஜக தலைவர் மாதிரி விஜய் வந்துட்டா எம்எல்ஏ ஆகிறதுக்கு பயன்படும் நினைக்கல. மோடி எம்பி ஆகிறதுக்கு, மோடி பிரதமர் ஆகிறதுக்கு எம்பிக்கள் வரணுங்கிறக்க நாங்க சிந்திச்சு செயல்படுறோம். சசிகலா விஷயம்னாலும் சரி, விஜய் விஷயம்னாலும் சரி, எங்கள் கருத்து சத்யன் குருமூர்த்தி போன்றவர்களையும் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களையும் மீறி, RN ரவி போன்ற கவர்னர் நடவடிக்கைகளை மீறி மோடி கிட்ட எடுப்படுதுன்னா எங்க சிந்தனை செயலெல்லாம் மோடிக்கானதுங்கிறது மோடிக்கு தெரியும். அதனாலதான் நாங்க அடிச்சு சேலஞ்ச் பண்ணியே விஜய் பண்றோம். இது வேற யாரை விட ஜான் ஆரோக்கியசாமிக்கு மிக மிக நன்றாக இந்த விஷயம் தெரியும். டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு குமுதர் ரிப்போர்ட்டர்ல பணம் கொடுத்து ஒரு நியூஸ் ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு ஒரு பொய் செய்தியை சொன்னாப்புல. ஒரு வாரத்திலே சீமான் சொல்லிட்டாரு, நான் பலம் நிரூபிச்சவன், தம்பி ஏட்டு சொரக்கா, உனக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, ரசிகர் பலம் இருக்கு, நீ வேணா என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லுன்னு சீமான் திருப்பி அடிச்சாரு. முத ஏட்டு சொரக்கா விஜய்னு அடிச்சது
சீமான் தான். இதுக்குள்ள பின்பலம் என்னன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். அப்பதான் சொன்னேன், கூலிக்கு மாரடிக்கவனுக்கும் உண்மையா உணர்வுபூர்வமா இருக்கவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஜான் ஆரோக்கியசாமி பாரு என்ன நடக்குது, மோடி சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். அப்போ அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு அந்த மூவலை வரும்போது, அண்ணாமலை கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு, வரும்போது எடப்பாடி முந்திக்கிட்டு 20 உள்ள வந்து 8க்கு அந்த வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டு இதெல்லாம் 20-8 எல்லாம் ப்ரூவ்டு மேட்டர்ஸ். நீங்க ராகுல் உங்களை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுவாருன்னு சொன்னா சோனியா காந்தி, இவர் மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம் எல்லாமே நம்மளோட அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை சொல்லி அடிச்சுட்டாங்க. இதுதான் ஓடிட்டு இருக்கிற இந்த களத்துக்குள்ள. இதுல நீங்க 29ல எப்படியும் கடைசியா ராகுலுக்கு ஆதரவு தான் அனுப்பீங்க. ஏன்னா 24ல ராகுலுக்கு பாதிச்சிடக்கூடாதுதான் நீங்க களத்துக்குள்ளே வரல. சோ உங்களை யாரு எதுக்கு வாரீங்க ஏன் வாரீங்கன்னு உங்க திருட்டுத்தனத்தை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன், உங்க மதவெறித்தனத்தை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். பிஎம்ஓ கிட்டையும் மோடி கிட்டையும் அது சொல்லும் போது அடி பலமா உள்ளது, இன்னும் பலமா உங்களுக்கு அடி விடும். இதுல நியாயமான அடியான்னு கேட்டா அதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம். கருத்து சுதந்திரம் இது பண்ணப்படுதுன்னா அதுல இருக்கலாம். ஏன் பாத்திமா பிபி ஜெயலலிதாவுக்கு பதவியேற்பு நடத்தினாங்க. அதே இது சசிகலாவுக்கு வரும்போது ஒரு திமுக கிளை செயலாளர் முக்குலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த என் நண்பர், தமிழ் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவர் வந்து ஸ்டெபிலிட்டி வராதுன்னா கவர்னர் வந்து பதவி இருக்கு செய்யறான்னு ஒரு இது இருக்கு தலைவர்னு நான் தான் கவர்னர் இது சென்னமேனி வித்யாசாராவுக்கு சசிகலா இருந்தாங்கன்னா கேஸ் இருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்காது, வராண்டாங்கிற இதை கொடுத்தேன், வரமாட்டாருங்கிறத நம்ம தெளிவா சொன்னோம். அப்ப ஜெயலலிதாவுக்கு ஒரு நீதி நடந்திருக்கு, சசிகலாவுக்கு ஒரு நீதி நடந்திருக்கு. ஜெயலலிதா எஸ்டாப்ளிஷ் லீடர், சசிகலா டெமோக்ராட்டா ஆகல, அதுதான் அதோட வித்தியாசம். சசிகலா ராகுல வச்சு மோடி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, ஜெயலலிதா சோனியாவுக்கு எதிராக நின்னாங்க. இந்த அரசியல் நுணுக்கங்கள் இதுக்குள்ள இருக்குது. இந்த நுணுக்கத்தின் அடிப்படையில தான் நாங்க மோடிக்காக பண்ணி உங்களை அடிச்சிட்டோம். நீங்க அடிபட்டு பேச முடியாம இருக்கிறீங்க. அடிச்ச நாங்க மோடிக்காக நின்று அடிச்சதை கிளைம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்பவும் நாங்க கிளைம் பண்றோம். ஜோசப் விஜய்க்கு ஜனநாயகத்துக்கு வேட்டை வச்சது ஆடி டீம் தான் முக்கியமா. வேற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பெரிய சக்தி இன்னும் நீங்க ஸ்டாலினை தோக்கடிக்க தேவைன்னு சொல்லும் போது இவர் மோடிக்கு ஆபத்தானவர், ராகுல் காந்திக்கு ஆளு அடிச்சு நொறுக்கணும்னு அந்த எங்க இதுதான் மோடிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற நாங்க பெருமையாட்டே சொல்றோம். அதே வேளையில ரெட்டலை முடக்கம் நாங்க சொன்னது மோடி ஏற்றுக்கலங்கிறதையும் நாங்க பதிவு பண்ண தயங்கள்ல நாங்க சொன்னது எல்லாமே மோடி கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லல. மோடி நன்மைக்காக நாங்க சொல்றது மோடி கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுது.